முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அப்போலோ மருத்துவமனைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை புரிந்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறிய அறிகுறிகளின் அடிப்படையில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. காலை நடைபயிற்சியின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டிருப்பதாக அப்போலோ மருத்துவமனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறிய அறிகுறிகளின் அடிப்படையில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அப்போலோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இப்போது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம் ஜெபர்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தற்போது மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அவர் லேசான அவருக்கு திடீரென்று ஏற்பட்ட தொடர்ந்து நடைபயிற்சியின் போது அவருக்கு திடீர்னு லேசாக ஏற்பட்ட மயக்கம் காரணமாக தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று காலை தமிழக முதலமைச்சர் அறிவாலயத்திற்கு நேரடியாக வந்தார். அங்கு அதிமுகவில் இருந்து வந்த அன்வர் ராஜா கட்சியில் அவர் தலைமையில கட்சியில இணைந்து கொண்டார். தொடர்ந்து அங்கிருந்து கொளத்தூரில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்காக அண்ணா அறிவாலயத்திலிருந்து புறப்பட்டு சென்ற போதுதான் திடீரென்று அவருக்கு லேசான ஒரு மயக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக நேரடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு அவர் அழைத்து வரப்பட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் தொடர்ந்து அவருக்கு பல்வேறு சிகிச்சைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் அதற்காக பரிசோதனைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த பரிசோதனை மேற்கொள்வதற்காகத்தான் தற்போது மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் கிடைத்தவுடனேயே அவரது மனைவி துர்கா உடனடியாக மருத்துவமனைக்கு வருகை தந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது அவரது மகனும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி மற்றும் அவரது மனைவி கிருத்திகா, அவரது மகன் இன்பநிதி ஆகியோர் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மு.க.ஸ்டாலின் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. 2 நாட்கள் அவர் ஓய்வில் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் என்ன மாதிரியான சிகிச்சைகள் அடுத்த கட்டமாக அளிக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பாக தொடர்ந்து மருத்துவர் குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கும் தலை சுற்றலுக்கான காரணத்தை அறிய பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இப்போது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இன்று காலை அவர் நடைபெற்று சென்ற பொழுது ஒரு லேசான தலை சுற்றல் இருந்ததாகவும் அதன் காரணமாக வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை கிரீன்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் சென்றதாகவும் காலையில் தகவல் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பரிசோதனை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தின் காரணமாக மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று காலை அவர் வழக்கமான நடைபயிற்சியில் இருந்தபோது அவருக்கு ஏற்பட்டிருக்கூடிய இந்த தலை சுற்றுக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த மருத்துவ பரிசோதனைகள் முடிவதற்காக அது முடியும் வரையில் முதலமைச்சர் அவர்கள் மருத்துவர் கண்காணிப்பில் ஓய்வில் இருக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது சென்னை கிரீன்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்பாகவே முதலமைச்சருடைய மனைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்களும் மருத்துவமனைக்கு வந்திருந்தார். அவரை தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் மருத்துவமனையுடைய வளாகத்துக்குள்ளாக வரக்கூடிய காட்சிகளை பார்த்திருந்தோம். அதற்கு பிறகாக தற்பொழுது துணை முதலமைச்சரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய மகனுமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தற்பொழுது அப்போலோ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அவருடன் முதலமைச்சருடைய பேரனாக இருக்கக்கூடிய இன்பநிதி அவர்களும் அதே போன்று துணை முதலமைச்சருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்களும் மருத்துவமனைக்கு வந்திருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் அவர்களுக்கு இது வழக்கமான ஒரு மருத்துவ பரிசோதனை என்று சொல்லப்படக்கூடிய நிலையில குடும்பத்தினர் முதலமைச்சரை பார்ப்பதற்காக தற்பொழுது மருத்துவமனைக்கு வருகை புரிந்திருக்கின்றனர். அதே போன்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக மா சுப்பிரமணியன் அவர்களும் துணை முதலமைச்சர் வருவதற்கு முன்பாகவே மருத்துவமனைக்கு வந்திருந்தார். இது ஒரு வழக்கமான பரிசோதனை என்றுதான் சொல்லப்பட்டிருந்தது. அது அடிப்படையில தான் அவர் இன்று காலை மருத்துவ பரிசோதனைக்காக அப்போலோ மருத்துவமனை சென்றிருந்தார். இன்று காலை ஒரு வழக்கமாக நடைபெற்று சென்ற பொழுது அவருக்கு ஒரு லேசான தலை சுற்றல் இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில முதலமைச்சர் வழக்கம் போலவே அவருடைய காலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருந்தார். அவர் முதலமைச்சருடைய திட்டமிட்டிருந்த நிகழ்ச்சிப்படி காலையில் முதல் நிகழ்ச்சியாக அவர் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார். அதில் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த
அதிமுக நீக்கப்பட்ட அன்வர் ராஜா திமுகவில் முதலமைச்சர் முன்னிலையில் இணைந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்றிருந்தார். அதற்கு பிறகாக முதலமைச்சருடைய அடுத்த நிகழ்ச்சிகள் செல்லும் முன்பாக, அதாவது இன்றைய தினம் முதலமைச்சர் கொளத்தூரில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பங்கேற்க இருந்தார். அதற்கு பிறகாக அவர் மீண்டும் மத்திய நேரத்துக்கு பிறகாக இன்று மாலை நடைபெறக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சருடைய நிகழ்ச்சிகள் இன்றைய தினம் திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல முதலமைச்சர் முதல் நிகழ்ச்சியான அறிவாள் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியான கொளத்தூர் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாகவே அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். அவர் கொளத்தூர் நிகழ்ச்சிக்கு வரவில்லை. அந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் மட்டுமே பங்கேற்று, அமைச்சர் ஏவாவேலு, சேகர்பாபு உள்ளிட்டவர்கள் மட்டுமே பங்கேற்று முதலமைச்சர் கலந்து கொண்டு இருந்த நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டிருந்தது. இதற்கிடையே முதலமைச்சர் மருத்துவ பரிசோதனைக்காக அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் என்ற தகவல் மட்டும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த பரிசோதனை என்பது முதலமைச்சர் வழக்கமாக அவருடைய உடல் அசதியாக இருக்கும் பொழுதோ அல்லது தொடர்ச்சியான அவர் ஓய்வின்றி சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டங்களிலோ அவர் வழக்கமான ஒரு பரிசோதனை மேற்கொள்வது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் இன்றைய தினமும் முதலமைச்சர் சென்றக்கூடிய மருத்துவமனை சென்றக்கூடிய விவகாரம் என்பது ஒரு வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்கு தான் என்று முதல் கட்டமாக முதலமைச்சர் அவர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு அவருடைய நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு சென்ற பொழுது தகவல் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு பிறகாக முதலமைச்சரை தொடர்ந்து அவருடைய மனைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்களும் மருத்துவமனையினுடைய வளாகத்திற்குள்ளாக வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அப்பொழுதுதான் ஒரு சந்தேகம் எழுந்திருந்தது. ஏனெனில் வழக்கமாக முதலமைச்சர் அவர்கள் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளும் பொழுது அவர் சென்று 1 அல்லது 2 மணி நேரத்துக்குள்ளாக மீண்டும் அவருடைய அலுவல் பணிக்கோ அல்லது வீடுக்கோ திரும்பி விடுவார். இது முதலமைச்சருடைய வழக்கமான ஒரு ரோட்டீனாக இருக்கும். ஏனெனில் அவருடைய உடல்நலன் வயது மூப்பின் காரணமாக அவ்வப்போது அவர் பரிசோதித்துக் கொள்வது வழக்கமான ஒரு விஷயம் என்பதனால் அது வழக்கமான ஒரு நடைமுறையாக பார்க்கப்பட்டது. ஆனால் அவருடைய மனைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்களும் இன்றைய தினம் மருத்துவமனைக்கு வந்த பொழுது முதலமைச்சருக்கு வேற என்னதும் பிரச்சனை இருக்கிறதா என்ற ஒரு ஐயம் எழுந்திருந்தது. இந்த நிலையில அப்போலோ மருத்துவமனை முதலமைச்சர் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை கிரீன்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையினுடைய நிர்வாகம் தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில முதலமைச்சருக்கு இன்று காலை அவர் வாக்கிங் செல்லும் பொழுது ஏற்பட்ட தலை சுற்றலின் காரணமாக மருத்துவ பரிசோதனைக்காக இன்றைய தினம் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்தார் எனவும், அதன் அடிப்படையில் அவர் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அப்போலோ மருத்துவமனை தற்பொழுது ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் அடுத்த கட்டமாக முதலமைச்சருக்கு அந்த மருத்துவ பரிசோதனை முடிவுகள் அடிப்படையில் என்ன காரணத்திற்காக தலை சுற்றல் ஏற்பட்டது, என்ன பிரச்சனை என்பது குறித்தான விவரங்களை பின்னதாக அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனை நிர்வாகம் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு.